கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் நிலைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் தேவனுடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும். அப்படி கற்பனை கை கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். எப்படி நாம் அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்றால் அந்த கற்பனையின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு விசுவாசம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்து இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் அவரை விசுவாசிக்கிற எவனும் தான் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளாய் நாம் மாறியிருக்கிறோம், அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்பது அது அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம்தான் மாத்திரம்தான். அப்போ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் அவர் இந்த உலகிலே படைத்தாரோ உருவாக்கினாரோ யாரெல்லாம் தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டாரோ அவர்களிடத்தில் நாம் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது முதலாவது நாம் அவர் மீது வைத்துக்கூடிய விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமானால் கிரியை உள்ள ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு கட்டளையாக நமக்கு அதை போதித்து எழுதி வைத்து நமக்கு முன்பாக வைத்து கடந்து சென்றிருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ யார் மேலே உள்ள விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் விசுவாசத்தினாலே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் தான் நீதிமானாய் காணப்படுவார்கள். அப்போ பாருங்கள், நமக்கு கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கும்படியான ஒரு வழியையும் வகுத்து வைத்து இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அப்படி என்றால் நாம் அவர்களிடத்தில் அந்த கற்பனையை கை கொள்வது எப்படின்னா அன்பு கூறுவது தான் முதலாவது ஒரு கற்பனையாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தனால தான் நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவதற்காக தன்னுடைய இரத்தத்தையே கல்வாரி சிலுவையிலே சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோம்னால் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றால் அந்த மரணம்தான் நமக்கு ஒரு வாசலாய் மாறுவதற்கு காரணம் அவருடைய அன்பு தான், நம் மீது வைத்திருந்த அன்பு தான். அப்போ தேவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனையை கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனிடத்திலிருந்து பிறந்த யாவரிடத்திலும் நீ அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம குடும்பத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்த இந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அன்பு கூற வேண்டும். அப்போ பாருங்கள், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் அது எப்படி என்றால் நமக்கு சக மனிதர்களிடத்தில் நாம் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் பாருங்கள், நமக்கு இருக்கிற இந்த கோபம் கசப்புகள் நிமித்தமாய் நாம் அநேகரை வெறுத்து விடுகிறோம், அன்பு கூறுவதை விட்டுறோம் இல்லையா? வெறுப்புனால் அந்த வெறுப்பை நமக்கு உள்ளாக வைக்காதபடி நாம் எடுத்து போட்டோமானால் தான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் காணப்பட முடியும். இப்போ நமக்கு மீது எதை எதிர்பார்க்குறார் அப்படின்றால் அவர் நம்மிடத்தில் காட்டின அன்பை போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோமானால் நாம் பிறரிடத்திலும் அன்பை செலுத்த வேண்டும். அப்போ முதலாவது நாம் பிள்ளைகளிடத்தில் அன்பை செலுத்த வேண்டும். நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வெறுத்து இருக்கிறார்கள், அது மாதிரி பிள்ளைகளும் பெற்றோர்களை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருந்தோமானால் நிச்சயமாக நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது தான் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாய் காணப்பட முடியும். அப்போ அதை தான் அவர் நம்மகிட்ட விரும்புகிறார். நம்ம அநேக நேரங்களில் உலகத்தில் வருகிற பிரச்சனைகளும் பாடுகளையும் பார்த்து மனிதர்களை வெறுத்து விடுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனிதனை வெறுக்காத, அவனுக்குள் இருக்கிற கிரியைகளை வெறுத்து விடு அப்படின்னு சொல்கிறார். அவனிடத்தில் இருக்கிற அந்த கிரியை நிமித்தம்தான் அவன் துன்மார்க்கனாய் காணப்படுகிறான். அதனால் அவனை விட்டு அந்த கிரியை போய்விட்டால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முடியும். ஆனால் பிசாசனவனுடைய கண்ணியே அதுதான், தேவனை விட்டு பிரிப்பது. அப்போ தேவனை விட்டு எப்படி பிரிக்க முடியும் என்றால் நமக்குள் இருக்கிற அந்த அன்பு வெளிப்படுத்த விடாதபடி போராடுகிற அந்த அன்பை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. அதனால தான் நம்ம பவுல் சொல்கிறார், மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுங்கிற ஒரு நிச்சயம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். அது காரணம் என்னென்னால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் பவுல். அப்போ அதே போல தான் அவர் ஓடினது போல அவர் ஓடி ஒரு விசுவாசத்தை எங்கே சொல்கிறதை பார்க்குறோம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்கள். அப்போது நாம் அந்த தேவனுடைய கற்பனை எப்படியா இருக்கிறது என்றால் முதலாவது
தேவனிடத்திலிருந்து பிறந்த அனைவரையும் நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்தார்னா உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக வந்தார். அவர் வெறுமையாக வரல, அவர் ஆவியினாலும் இரத்தத்தினாலும் வசனத்தினாலுமாய் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்த வசனம்தான், அந்த வசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு மாமிச சரீரமாக ஆவியும் இரத்தமும் நிறைந்த ஒரு வராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றால், அந்த இரத்தம் தான் இன்றைக்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. வசனம்தான் நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த வசனம் முதலாவது இயேசுவின் வாயிலிருந்து வந்தது, மனம் திரும்புங்கள். இரண்டாவது அன்பு கூறுங்கள். அந்த இரண்டு விஷயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எதெல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதோ அவைகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்படி நாம் மனம் திரும்பும் பொழுது தான் அவருடைய அந்த சிந்தின இரத்தம் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம சுத்திகரிக்கிற ஒரு இரத்தமாய் காணப்படுகிறது. அவருடைய அந்த இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து இருக்கிறார். அதை விலைக்கிரயமாய் நம்மை மீட்டிருக்கிறாய். அந்த மீட்டிருக்கிற தேவனை நாம் ஒருபோதும் மறவாதபடிக்கு, இல்லையா? அப்போ அவரை மறக்கக்கூடாது என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் என்றால் அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நாம் முதல்ல சக மனிதர்களோடு அன்பாக இருக்கணும். அதற்கு நாம் முதல்ல நம்ம குடும்பத்தில் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவனுடைய அன்பிலே வளர்க்க வேண்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, அன்பினால் எல்லாரையும் மாற்றிவிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னால், மாற்ற முடியும். இனிய சொற்கள் எலும்ப கூட உருக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் அன்பை வெளிப்படுத்த நிதானம் வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறேன் என்று. இப்போ அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ சாந்தம் நமக்குள்ளே இருந்தால் மற்றவர்களை மாற்றிவிடும். அதனால் பிள்ளைகளை அவர்களிடத்தில் மதீனம் ஒட்டி இருக்குன்னு வேதம் சொல்கிறது. அப்போ பிறம்பினால் தான் அதை நீக்க முடியும், அகற்ற முடியும். ஒருவன் பிறம்பினால் தன் பிள்ளையை தண்டிக்கிறான் என்றால் அவன் மரணத்துக்கு தப்பப்படுகிறான் என்பது தான். அதனால் பிள்ளை ஆண்டானை எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நாம் நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை சபிக்காதபடி, பிள்ளைகளை திருத்துவதற்காக நாம் கொடுக்கிற அடிகள் அது அவர்களை மாற்றிவிடும். ஆனால் அவர்களை சபிக்கிற அந்த சொல் அவர்கள் மீது வந்து விழுந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் பிள்ளைகளை வீணாய் விடுகிற சாபம் அது தங்காது. ஆனாலும் நாம் வார்த்தைகளிலே பயபக்தி உள்ளவர்களாக வாழணும். அதுக்கு தான் பிள்ளைகளிடத்தில் நம்ம பேசும்பொழுது கூட நாம் நிதானமாய் பேச வேண்டும், கர்த்தருடைய அன்போடு பேச வேண்டும். ஒருவேளை நாம் கோபம் வந்துடலாம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, இல்லையா? எபிசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என்றால் கோபம் இயல்பு, எல்லாருக்கும் வர்றது தான். ஆனாலும் கூட பவுல் அதில் சொல்கிறார், நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை பார்த்துக்கொள். அப்படின்னா அந்த கோபம் கூட சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாக தனியே கடவுது என்று சொல்லப்படுகிறது. அப்போ காலையில் ஒருவேளை கோபம் கொண்டால் அந்த சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது கணவர் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். யாரிடத்தில் ஒரு கோபப்பட்டு விட்டோம்னாலும் உடனே மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்கணும், புரியத்தக்க நாம் பேசணும். அப்படி நாம் ஒருவருக்குள் வாழ்ந்தோமானால் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை காண முடியும். இருதயத்தில் ஒரு கசப்பை வைத்துவிட்டு நீ மணிநடக்காய் நீ ஜெபித்தால் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை எப்போ ஒரு மாலையில் ஒரு கோவப்பட்டுட்டா விடிய காலையில் அதை மன்னிப்பு கேட்டோ இல்லை கோவப்பட்டதை நினைத்து அதற்குரிய காரணத்தை ஒருவருக்கு புரிந்து கொண்டோமானால், சொல்லி பேசி அதிலிருந்து விடுதலை பெற்று கொண்டோமானால் பிசாசு அங்கே வர வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் அதை தாண்டி விட்டோமானால் அந்த பிசாசு அங்கே நுழைந்து விடுவான். அவனை நுழைய விடாதபடி, பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அன்பு முக்கியமானது. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கற்பனைகளை கைக்கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோம் என்றால் அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது அவர் அன்பை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அந்த கற்பனையின்படி நாம் நடந்தோமானால் நாம் பிறரையும் நேசிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ முதல்ல நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யார் ஒரு சக மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராக இருக்கட்டுமே, அவர்களிடத்தில் நீ எப்படி உன்னை வெளிப்படுத்த வேண்டும்? அப்போ தேவனால் பிறந்தவர்கள் அனைவர், அவங்க இந்த மதம் சார்ந்தவர்கள், அவர்கள் இந்த ஜாதி சார்ந்தவர்கள் என்று வேர் பிரிக்காதபடிக்கு கர்த்தர் ஒருவரையும் வேர் பிரிக்கவில்லை. எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளாய் நேசிக்கிறார். அதனால் இந்த பூமியில் பிறந்த சக மனிதர்களும், கர்த்தரால்
பிறந்தவர்கள். ஒருவேளை அவர்கள் அறிந்திருக்கலாம், இல்லை கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். அப்போ அறிந்த நாம் அவர்களை அறிந்து கொள்வதற்கான வழிகளை நாம் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு கிரியை நிமித்தம்தான் வழி உண்டாயிருக்கும். அப்போ கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் விசுவாசமான ஒரு கிரியையாக இருக்க வேண்டும், செயல்பாடுகள் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, கிரியை உள்ள ஒரு விசுவாசமாய் நாம் மாறிவிட்டோமானால் அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக இயேசுவை அறிகிற அறிவிலே இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க நாம் வழிகாட்டியாய் மாறிவிடுவோம். அதற்கு ஒரே வழி அன்பு வெளிப்படுத்துவது தான். அந்த அன்பு அநேக நேரங்களிலே நம்ம வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு தள்ளப்படுவோம். ஆயினும் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அந்த தேவன் நம்மை நிச்சயமாய் காப்பாருங்கிற தைரியம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எது வேணாலும் அவருடைய பலத்தினால் செய்யக்கூடும். அதனால் சோர்ந்து போகாதிருங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. கற்பனையை கைக்கொள்கிறோம் என்றால் அன்பினால் வாழ்வது, அன்பை வெளிப்படுத்தி அன்பை உணர்ந்து அன்பிலே நிலைத்திருப்பது, இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு கிரியையாய் இருக்கிறது. அந்த கிரியையின் வழியாய் ஜனங்கள் அனைவரும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அதற்காகவே நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகள். அனைவரும் அதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஒரு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் சும்மா அல்ல, அவருடைய காரியமாய் வாய்ப்பதற்காக நம்மை தேர்ந்து எடுத்திருக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்த அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் கற்பனையினாலும் விசுவாசத்தினாலும் அந்த விசுவாசத்தினாலே அன்பை வெளிப்படுத்தி நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். எனவே இந்த வசனத்தின்படியாக கற்பனையை கை கொள்ளுங்கள், கற்பனையின்படி நடங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம் தேசத்தையும் காற்றுக்கொள்வாராக. என்னோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக தேவ அன்பு வெளிப்படுவதாக. ஆமாப்பா, கற்பனையிலே நிலைத்து நிற்க கிருபை பாராட்டும். அநேக நேரம் நாங்கள் இடறி விழுந்து விடுகிறோம், கோபத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், எரிச்சலுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், குடும்பத்தில் சமாதானற்ற ஒரு நிலைமைக்கு நாங்களே ஆளாகி விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு உம்முடைய மகத்துவத்தை எங்கள் வாழ்விலே காணத்தக்க எங்களை மாற்றி விடுவீராக. அப்பா, யார் யாருக்கு என்னென்ன குறைகளோ, என்னென்ன பாடுகளோ, என்னென்ன நிந்தைகளோ, அவமானங்களோ, கண்ணீர் கஷ்டமோ நஷ்டங்களோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய சமாதானத்தை காண கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.